நான் சம்பாரிச்சதெல்லாம் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் கொடுங்க, யார் வேணாம்னா மக்களுக்கு கொடுக்கறது நல்ல எண்ணம் தான். அன்னை தெரசா மாதிரி ஒரு உள்ளம் படைத்த நீங்க எதுக்கு விளம்பரம் தேடுறீங்கன்ற நான். அன்னை தெரசா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. கருணையின் வடிவம் அப்படின்னா அன்னை தெரசா தான். அவங்க செய்த உதவிகளை எல்லாம் விளம்பரப்படுத்தலையே. அவங்க செய்த உதவிகளை எல்லாம் யூடியூப்ல எடுத்து போடுங்க, சோசியல் மீடியாவில் எடுத்து போடுங்க. அன்னைக்கு அது இல்லை, அது வேற விஷயம். இப்போ வந்து என்ன சொல்லுவாங்களா, அன்னைக்கு அது இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அன்னைக்கு இல்லை, ஆனா அன்னைக்கு வந்து செய்தித்தாள்கள்லாம் இருந்துச்சு இல்ல, அவங்கள பிரபலப்படுத்தியிருக்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றும் அன்னை தெரசா அவர்கள் இதை செய்தார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க செய்தியாக்குவாங்க. அன்னை தெரசாவே செய்தியாக்க மாட்டாங்க, ஊடகங்கள் செய்தியாக்குவாங்க. அன்னை தெரசா என்னைக்கு செய்தியாக்கி இருக்காங்க? அதே மாதிரி இப்ப நீங்க செய்யற விஷயங்கள் ஊடகங்கள் செய்தியாக்கினா பரவாயில்ல, நீங்களே அதை செய்தியா மாத்துறீங்களே. நீங்களே வந்து நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே இந்த சொசைட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல எண்ணங்களை நம்ம வந்து வரவேற்று தான் ஆகணும். ஆனா அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செயல்படணும். நீங்க வந்து இதை வந்து காமிச்சு இதன் மூலமா ஒரு ஆதாயம் ஆல்ரெடி நீங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அதே செஞ்சு மறுபடியும் அதே மாதிரி ஆதாயத்தை அடையிறதுக்கு தான் நீங்க முற்படுறீங்களே தவிர